சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏது ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் எல்லாருடைய அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனே ஏற்று கொல்லாவிரதம் கொலையம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 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 சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம.
ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஆசான் அருணகிரிநாதர் அருளிய கந்தலாங்காரம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஆசான் அருணகிரியாகிய இந்த பாடலை நாம் இப்பொழுது பாராயணம் செய்திருக்கிறோம். ஆசான் சுப்பிரமணிய ராசியும் ஆசான் அருணகிரி ராசியும் குருநாதர் ராசியும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று நம்பிக்கிறோம். ஓம் சரவண பவாய சண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணியாய பாலதண்டாயுத பாணியே கார்த்திகேய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அகத்திய மாரிசி நமா என்றென்று ஓது அஷ்ட சித்தனை ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரே காசாய வேடமீவார் அப்போது சித்தரெல்லாம் கைக்கொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேடு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. ஓம் சிவாய அகத்தீசாய நம. ஓம் சிவாய ராமலிங்க தேவாய நம. ஓம் சிவாய திருமூலர் தேவாய நம. ஓம் சிவாய கருவூர் தேவாய நம. ஓம் சிவாய பதஞ்சலி தேவாய நம. ஓம் சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவே நம. ஓம் சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் ஆவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவமறிந்து எடை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்று என் கைகள் நடுவவிடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்தன் அருகே மா குணகுடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும்
சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் நவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்த அருகே குணகுடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பாராயணம் செய்த பாடல் மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய ஒரு அற்புதமான பாடல். அவர் தன்னுடைய குருவான அகத்தீசரை எப்படி வேண்டிக் கொள்கிறாரோ அதுபோல நாம் அனைவரும் நமது குருவை, நமது குரு என்று சொல்லும்போது முருகன் என்றாலும் அகத்தியர் என்றாலும் ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகள் என்றாலும் அனைவருமே ஒன்றுதான். நாம் நம்முடைய குருவை வேண்டும் பொழுது இதுபோல வேண்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நல்கிய பாடல் இந்த பாடல். அவை இந்த பாடலை நாம் ஒவ்வொருவரும் பாராயணம் செய்து எல்லாம் உள்ள ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் மகான் அகத்திய பெருமான் மற்றும் நவகோடி சித்தர்களின் நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது ஓங்காரக்குடியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கலியுக மக்களை காப்பதற்காகவும் கலியுகத்தில் மக்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் இந்த யுக மாற்றத்தை நடத்துவதற்காகவும் ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து நமக்கு 3 முக்கிய நெறிகளை நமக்கு அருளியிருந்தார். எவரெல்லாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் சைவத்தை மேற்கொண்டு மாதம் 2 அல்லது 1 அன்னதானம் செய்து கொண்டு ஞானியருடைய திருவடியை பூஜிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனிதர்கள் அடையக்கூடிய உயர்ந்த லட்சியமான வீடு பேறு என்பதை அடைய முடியும் என்பதை சென்ற வாரத்தில் மகான் திருவள்ளுவர் அருளிய ஒரு கவியின் மூலமாக நாம் விளங்க செய்து கொண்டிருந்தோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணி. ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செயல்களை நாம் தொடர்ந்து இடைவிடாது தளராமல் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்கள். பிறர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் ஞானிகள் சொல்லிய அற்புத அந்த நெறிகளை நாம் கடைபிடித்து வருவோமானால் நாம் அதை தொடர்ந்து கடைபிடித்து வர நம்மிடையே அறம் பெருகும். நமது ஓங்காரக்குடி கடவுள் சொல்லிய அறங்கள் 3 தான்: சைவம், அன்னதானம், பூஜை. இந்த 3 நெறிகளை நாம் கடைபிடிக்கும் போது மற்ற அறங்களும் நம்மிடம் கைகூடும். பொய் சொல்லாமல் இருப்பது, உண்மையை பேசுதல், அடக்கமாக இருக்குதல், ஒழுக்கமாக இருக்குதல், பிறர் பொருளை விரும்பாமல் இருக்கிறது, புறங்கூறாமல் இருப்பது, பயனில்லாமல் பேசுவது, இதையெல்லாம் தவிர்த்து நல்ல அறங்கள் நம்மிடையே வளரும். அப்படி இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க அறம் பெருகும். அறம் பெருக நம்மிடையே இருக்கக்கூடிய பாவம் தேயும். நம்முடைய பாவங்கள் தேய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை நம்மை விட்டு நீங்கும். அறியாமை நீங்க நித்திய அனித்திய வேறுபாடுகள் நமக்கு புரியும். எது உண்மையானது, எது நிலையானது, எது அனித்தியமானது, எது நிலையற்றது என்ற உண்மைகள் நமக்கு புரியும். இந்த அனித்திய நித்திய வேறுபாடுகள் உணர இம்மையும் மறுமையும் வரக்கூடிய இன்ப துன்பங்களில் நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். இந்த வெறுப்பு உண்டாக வீடு பேற்றின் மேல் நமக்கு ஒரு ஆசை உண்டாகும்.
இந்த வீடு பேர் மேல் நமக்கு ஆசை உண்டாக உண்டாக வீடு பேருக்கு உரிய பயனான செயல்கள் மீது நமக்கு ஆசையும், பிறவிக்கு காரணமான பயனற்ற செயல்களின் மீது நமக்கு வெறுப்பும் உண்டாகும். இப்படி இந்த விருப்பும் உண்டாக உண்டாக யோக முயற்சி கைகூடும். யோக முயற்சி கைகூட மெய்யறிவு உண்டாகும். மெய்யறிவு உண்டாக உண்டாக எனது என்ற புறப்பற்றும் நான் என்ற அகப்பற்றும் நம்மிடம் விட்டு போகும். இந்த இரண்டு பற்றுகளும் நீங்க வீடு பேரு கைகூடும். இது வள்ளுவர் சொன்ன வாக்கு. நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் இவ்வளவு விளக்கங்களை எல்லாம் நமக்கு தராமல், ஆனால் இதில் உள்ளே அடங்கியுள்ளது. நாம் இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஐயா பல விஷயங்கள் சொல்லி நமக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனாலும் ரொம்ப எளிமையாக 3 விஷயங்களோடு முடித்துக் கொண்டார்கள். சைவம், அன்னதானம், பூஜை. இந்த 3 ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்து வந்தாலே நமக்கு அந்த வீடு பேறு என்பது கைகூடும் என்பது நிச்சயமான உண்மை. இப்போ இந்த யோக முயற்சி என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் என்னிடம் கேட்பது உண்டு, பிராணாயாமம் செய்யலாமா? பிராணாயாமம் செய்யலாம், இது யோக முயற்சியில் ஒன்றுதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த யோக நிலையில் ஒரு 8 நிலைப்பாடுகள் இருக்கு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அடுத்து பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை, தியானம், அப்புறம் சமாதி. இது ஒரு 8 வகையான நிலைப்பாடுகள் இருக்கு. ஆனால் அவங்க எடுத்த உடனே பிராணாயாமத்துக்கு போவாங்க, 4வது நிலையத்துக்கு போகிறதுக்கு கேட்பாங்க. ஐயா அதுக்கு உடன்படவே மாட்டாங்க. ஏற்கனவே நம்முடைய குருநாதர் நம்முடைய தொண்டர்களுக்காக இந்த பிராணாயாம முயற்சியை மேற்கொண்டார்கள். மகான் ராமதேவர் அருளிய அந்த அற்புதமான நூலின் வழிகாட்டுதலின்படி ஐயா அவர்கள் இங்கே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அதுக்கு அந்த இயமம் நியமம் சொல்லும்போது எது செய்யணும், இயமம்ங்கிறது எது செய்யக்கூடாது என்பது, நியமம் என்பது எதை செய்யணுங்கிறது. அந்த எதை செய்யக்கூடாதோ அதை தவிர்க்கணும், எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்யணும். உதாரணமாக அதிகாலையில் நாம் செய்யணும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த யோக முயற்சியை நாம் செய்யணும். ஆனால் இன்றைக்கு வெளியிலே ஒரு சில பயிற்சி வகுப்புகள் நடக்குது. இந்த பயிற்சி வகுப்புகளில் பார்த்தோம்னா எடுத்ததுமே அவங்க ஆசனமோ அல்லது பிராணாயாமோ சொல்லிக் கொடுக்குறாங்க. 2 நிலைகளை கடந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் சொல்லும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, அதை வற்புறுத்த மாட்டாங்க. இந்த இயமங்கிறது எதை செய்யக்கூடாது, நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஆசனமோ அல்லது யோக முயற்சியோ மூச்சு பயிற்சியோ நாம் செய்யும் பொழுது நம்ம குடலில் உணவு இருக்கக்கூடாது. அதாவது மலக்குடல் சுத்தமாக இருக்கணும், மலம் வெளியேறி இருக்கணும், சிறுநீர் வெளியேறி இருக்கணும். இப்போ குடல் சுத்தமாக இருக்கணும், சிறுநீர் போய் சுத்தமாக இருக்கணும். அதன் பிறகு இந்த பயிற்சியை நாம் செய்தோமானால் அதனால் பலன் உண்டு. ஆனால் நிறைய பேர் அந்த பயிற்சி வகுப்பு போகிறவங்க அவங்க சொல்கிறத கேட்பது கிடையாது. இதை புரியாமல் அந்த இயம நியமத்தை கடைபிடிக்காமல் நேரடியாக ஆசனமோ அல்லது நேரடியாக மூச்சு பயிற்சியோ செய்யும்போது அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும், உடலில் பிரச்சனை உண்டாகும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலம் இறுகி போய் உடலை விட்டு வெளியே வரும்போது காயத்தை ஏற்படுத்தி கொண்டு உயிருக்கே உழை வைக்கிறது. இதனால தான் நம்முடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, சாக விரும்புபவர்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்க, வாழ விரும்புகிறவர்கள் பக்தி செலுத்துங்க. இப்போ மூச்சு பயிற்சி நாம் செய்யக்கூடாதா அப்படின்னா செய்யலாம். ஆனால் இந்த நியமனத்துக்கு உட்பட்டு நாம் செய்யலாம். அன்றைக்கு ஐயா நமக்கு மகான் ராமதேவர் அருளிய அந்த நூலின்படி நமக்கு இங்கு அந்த மூச்சு பயிற்சிக்கான ஏற்பாடுகள்லாம் செய்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க, 4 மணிக்கு வரணும்னாங்க, வந்தாங்க. ஆனால் ஐயா அந்த நியமங்களை கேட்கும்போது எல்லாரும் மலை ஜலம் கழிக்கின்றீர்களான்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு அது ஆகலை. அடுத்த நாள் ஐயா என்ன சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் பாசிப்பயிரும் வாழைப்பழமும் கொடுங்க, இந்த பயிற்சிக்கு வரவங்க அதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா காலையில் ஃப்ரீயாக போயிடும், எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் போயிடும், குடல் சுத்தமாக இருக்கும், அப்போ செய்யலாம். ஆனால் அந்த விதிக்கு உட்பட்டும் நிறைய பேரால முடியல. அதனால் ஐயா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த மூச்சு பயிற்சி என்பது அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆன்ம பலத்திற்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இதுக்கு முருகப்பெருமானுடைய துணை வேண்டும். முருகப்பெருமான் தான் நம்முடைய உடலை சார்ந்து இந்த வடகளையும் பிங்களையும் சேர்த்து சுழிமுனையில் ஒழுங்கு செய்ய வேண்டும்.
இதை நாம் வெறுமனே பயிற்சியால் நம்ம அடைய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. அதனால நம்ம குருநாதர் அப்பவே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இந்த மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம், சாக விரும்புபவர்கள் தான் செய்யுங்க, வாழ விரும்புபவர்கள் பக்தி செலுத்துங்கள். பக்தி செலுத்துறதுன்னா என்ன? பூஜை. பூஜை ஒருவர் செய்யாமல் அவருக்கு அறிவு உண்டாகவே ஆகாது. இது நம்முடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சிறப்பறிவு என்பது பூஜை செய்ய செய்ய உண்டாகும். இப்போ பூஜை செய்வதற்கும் நம்முடைய குருநாதர் அவர்கள் நமக்கு ஒரு சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தீபம் ஏற்ற வேண்டும், ஒரு வெண்ணிற துறையில் அமர்ந்து ஆசான் நமக்கு சித்தர்கள் போற்றி என்று ஒரு 131 மகான்களுடைய நாமத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாமங்களை எல்லாம் நாம் சொல்லும் பொழுது பக்தி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் அதுலேயும் ஒரு ரகசியத்தை நம்முடைய குருநாதர் வைத்தார். ஏன்னா யாரெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி வேண்டும், பிராணாயாமம்ங்கிறது அந்த மூச்சு பயிற்சி. எவ்வளோ நேரம் மூச்சை இழுக்கணும், எவ்வளோ நேரம் கட்டணும், எவ்வளோ நேரம் விடணும், இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இதை நேரடியாக தனியாக நாம் அமர்ந்து செய்தோம் என்றால் நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும். 1997 அடியேனும் இந்த மூச்சு பயிற்சி வகுப்புகள்லாம் போனேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு நான் ஐயாக்கா இது மாதிரி சொன்னேன், நான் போயிட்டு இருக்கேங்க பிராணாயாமம், அதை நிறுத்துப்பான்ட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறது 4 மடங்கு மூச்சை இழு, 2 மடங்கு நிப்பாட்டு, 5 மடங்கு விடு, 2 மடங்கு நிப்பாட்டு. இது எவ்வளோ நாள் இது ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் அதில் நிறைய வகைகள் இருக்கு. நாத பிராணாயமா, காக பிராணாயமா, நாக பிராணாயமா, அப்புறம் சுத்த பிராணாயமா, இது மாதிரி நிறைய அதில் ஒரு 7-8 வகை இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமாக மூச்சை இழுக்கணும், மூச்சை கட்டணும், ஒவ்வொரு தடவை மூச்சை விடணும், அப்புறம் மூச்சை கட்டணும். இந்த மாதிரி செய்யும் போது அது குருவோடைய நேரடி பார்வையில நாம் செய்யணும். ஏதேனும் நாம் தவறு செய்யும் பொழுது அதை திருத்துவதற்கு ஆசானுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நாம் கெட்டு போவதற்கு ஐயா நம்ம எப்போதுமே விட மாட்டாங்க. அதனால ஐயா அந்த பயிற்சியெல்லாம் விடுப்பான்ட்டாங்க. விட்டுட்டு எனக்கு குருநாதர் சொன்னது, போற்றி தோப்பை தினமும் சொல்லு. எவ்வளவு முறை உனக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சொல்லு. அதுல ஒரு ரகசியம் இருக்குங்கிறதையும் ஐயா எனக்கு உணர்த்தினாங்க. இன்னைக்கு நாம் போற்றி தோப்பை முழுமையா காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு நாளும் நாம் இங்கு பாராயணம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு ஞானியுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு இறுதியாக எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. இப்ப நம்முடைய குருநாதர் நமக்கு கொடுத்தது 131 மகான்களுடைய நாமங்கள் மட்டும்தான். ஆனா எண்ணிலா கோடி சித்தர்கள் இருக்கின்றார்கள், நாம் அறியாத, நமக்கு என்னன்னு கேள்விப்படாத ஞானிகள் எல்லாம் இருக்காங்க. அதனால நம்ம கடைசியா ஒரு வார்த்தை, நாம் எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நாம் சேர்த்து நாம் பாராயணம் செய்கிறோம். இப்போ ஐயா 131 மகான் நாமத்தை மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த போற்றி தொகுப்புல அதை மட்டும் ஏன் வச்சாங்க? அதான் மிகப்பெரிய ரகசியம். நாம் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, இங்கு நாம் பாராயணம் சொல்கிறோம், ஒருவர் சொல்ல நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் தனியே அமர்ந்து ஒரு திருவிளக்கை ஏற்றி வெண்ணிற துறையில் அமர்ந்து ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகப்பை சித்த திருவடிகள் போற்றி என்று நாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இயற்கையாகவே எந்த அளவிற்கு மூச்சை இழுக்க வேண்டும், எந்த அளவிற்கு நிறுத்த வேண்டும், எந்த அளவிற்கு விட வேண்டும் என்ற ஒரு வரையறை இயற்கையாகவே நம்முள் நடக்கும். இது அந்தந்த உடம்பிற்கு ஏற்றவாறு, அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்றவாறு நடக்கும். அதனால்தான் நம்ம குருநாதர் என்ன சொன்னாங்க, பக்தி செலுத்துங்கள். பக்தி செலுத்தது என்ற நாமங்களை சொல்லுங்கள். தியானம் பண்றியா, உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்லு, மன அளவில் சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்கும் போது அது எந்த அளவிற்கு மூச்சை இழுக்கிறோம், எந்த அளவுக்கு நிறுத்துகிறோம், எந்த அளவுக்கு நாம் விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு சரியா நடக்கும். இதான் திருமூலர் சொன்னாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் உதைக்கும் புரியறியாமே. இப்போ இந்த மூச்சு காற்றை ஏற்றி இறக்கி எந்த அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது பயிற்சினால் வேறுபடும், பயிற்சி நாம் செய்ய செய்ய வேறுபடும். ஆனால் பக்தி என்ற மூலம் ஆசானுடைய அந்த போற்றி தொகுப்பை நாம் சொல்லுவதன் மூலம் அந்த வேறுபாடு இல்லாமல் அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஆன்ம பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி நம்முள் நடக்கும். இதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும்.
நான் அந்த பயிற்சி செய்த பிறகு, ஆசான் சொல்லிய பிறகு இதை நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயிற்சியில் என்னென்ன பலன் அடைந்தேனோ அத்தனையும் இந்த போற்றி தொகுப்பை நாம் சொல்லும் பொழுது அந்த பலனை நான் அடைந்தேன். ஆனால் இது நாம் வெறுமனே பயிற்சியாக நாம் செய்யவில்லை, பக்தி செலுத்துகிறோம். அதனால்தான் நம்முடைய குருநாதர் சொன்னாங்க, பக்தி செலுத்துங்கள் போதும். வாழ விரும்புகிறவர்கள் பக்தி செலுத்துங்கள், சாக விரும்புகிறவர்கள் மூச்சு பயிற்சி செய்யும். ஆனால் மூச்சு பயிற்சி என்பது தனியே தேவையில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் இங்கு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டிலும் அமர்ந்து மௌனம்ங்கிறத விட அமைதியாக அமர்ந்து நம்முடைய மூச்சை கவனித்து ஆசானுடைய திருநாமங்களை, நம்முடைய குருநாதர் சொன்ன ஒவ்வொரு ஞானியுடைய நாமத்தையும் நாம் கவனித்து நாம் சொல்லும்போது அந்த பயிற்சி பிராணாயாமங்கிறது நம்முடைய உடலில் தானாக நடக்கும். அவே நமக்கு கிடைத்த மிக பெரும் வாய்ப்பு நம்முடைய குருநாதர் நமக்கு அருளிய அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு. இந்த போற்றி தொகுப்பை நாம் ஒவ்வொருவரும் காலை மாலை என்று சொல்வதோடு வீட்டிலும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சொல்லி இந்த ஆன்ம லாபத்திற்கு தகுந்தபடி நம்முடைய உடலிலும் நம்முடைய உணர்விலும் மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய பூஜையை நாம் ஆரம்பிக்கின்றேன். நாம் அதன்படி கடைபிடித்து எல்லாம் வல்ல ஞானிகள் நல்லாசியை அனைவரும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்து இன்றைய பூஜையை துவங்குகின்றேன். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலமீக்கும் திருவடிஞானமே தின்சித்தி முக்தி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கருவூரார் போகநாதர் கண்ணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் உண்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. அன்பர்கள் அனைவரும் நம்முடைய வேண்டுகோளை ஆசானுடைய திருவடியில் ஒரு நிமிடம் மானசீகமாக சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் அகத்தீசாய நம. அன்பர்களே, நம்முடைய ஓங்கார கோயில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குடில் அன்பர்களுக்கும் குடில் நிர்வாகத்திற்கும் குடில் தொண்டர்களுக்கும் அருளாசிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று 11/7/2024 அன்று நமது குருநாதர் அருளிய குருவார அருளாசி நூல். கந்தனே தங்கி அருள் செய்யும்
கருணை மிக்க ஞான சபை எந்தன் பிரணவ குடிலப்பா. எதாமல்ல முருகப்பெருமான் இங்கு தங்கி அருள் செய்யக்கூடிய கருணை மிக்க ஞான சபை என்று நம்முடைய குருநாதர் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அருள் சபை என்று நம்முடைய குடிலை ஆசான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இணையிலா தர்மத்தை மெச்சியே வள்ளலாரும் வந்து மேலாக அருளும் தர்ம சபையப்பா. இங்கு நடக்கக்கூடிய தர்ம பணிகளை பார்த்து வள்ளல் பெருமானும் இங்கு அமர்ந்து நமக்கு அருளக்கூடிய மாபெரும் சபை என்று ஆசான் அவர்கள் அருளியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அச்சமில்லா சன்மார்க்க நெறியை அகிலத்துக்கே தருகின்ற ஓங்கார சபை. அச்சமில்லாத வாழ்க்கை, அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த அறம் பொருள் இன்பம் வீடை பற்றி தெரிந்த ஒவ்வொருவருக்கும் அச்சம் என்பதே கிடையாது. எதை பற்றியும் அச்சமில்லை. வாழ்க்கையை பற்றிய அச்சமில்லை, சாவை பற்றிய அச்சமில்லை, பொருளை பற்றிய அச்சமில்லை, திருடனை பற்றிய அச்சமில்லை, எதிரியை பற்றிய அச்சமில்லை, எதை பற்றியும் அச்சமில்லை. இந்த அச்சமில்லாத ஒரு நெறிமுறையை நல்கக்கூடிய ஒரு சபை நம்முடைய ஓங்காரக்குடி. அப்பனே பிரணவ குடிலுக்கும் அன்னதான சேவைக்கும் தொண்டர்களுக்கும் காப்பு தந்து அரங்க மகான் யானும் கருணைபட குரோதி மிதன திங்கள் குருவார அருளாசி வழங்குவேன். குறைவில்லா தொண்டர் பெருமக்களை குரு அரங்கன் கவனித்தும் காத்தும் குறைவின்றி வழி நடத்துவேன் அல்லா. இங்கு ஆசானவர்கள் ஒவ்வொரு தொண்டரையும் கவனித்து அவருக்கு வரங்கள் அருள்வதோடு ஒவ்வொருவரையும் குறைவின்றி காத்து வருவதாக ஆசான் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அப்பனே தொடர் குரு பூஜை அரங்கன் என் ஜீவகடத்தில் தப்பாமல் தொடர்ந்து நடத்திட தரணி எங்கும் தொண்டர்களை அழைத்துமே பிரணவ குடியில் அரங்கன் என் வெளிப்பாட்டை உலக மக்களும் அறிய உணர வகை செய்வேன் உயர்வான அன்னதான சேவைக்கு. நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையுமே இங்கு அழைத்து ஆசானுடைய இந்த ஜீவதிடத்தில் சித்த பீடத்தில் அரங்கருடைய சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு மக்களும் இங்கு வந்து ஆசானுடைய பெருமையும் ஞானியுடைய பெருமையும் உணரும் வகையில் ஆசான் வழிநடத்தி காப்பதாக நமக்கு அருளியிருக்கின்றார்கள். அழைத்துமே பிரணவ குடிலில் அரங்கனின் வெளிப்பாட்டை உலக மக்களும் அறிய உணர வகை செய்வேன் உயர்வான அன்னதான சேவைக்கு உண்டான முக்கியத்துவம் செயல்படுத்த தேவைக்கான பொருளாதாரம் அவனியில் மக்கள் தேடி வந்து அருள அரங்கன் யான் வழி செய்வேன் தொடர் பூசை வழி சில சித்திகளும் சூட்சம சக்திகளுமாக ஐயன் அரங்க மகான் அற்புதத்தை அமர்ந்த ஜோதி மண்டபத்தில் நடத்துவேன். இங்கு நடக்கக்கூடிய அன்னதான பணிகளுக்கு பொருளாதாரம் மற்றும் பல வகையில் இங்கு ஒவ்வொரு தொண்டரும் வந்து தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு அத்தனையுமே இங்கு நடக்கக்கூடிய இந்த சித்தர் பூஜை இங்கு நடக்கக்கூடிய ஜோதி மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் நடக்கக்கூடிய இந்த பூஜை வழியாக பல சக்திகளையும் சூட்சும சக்திகளையும் நடத்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக ஆசான் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். நடத்தின சன்மார்க்க தொண்டர்களும் ஞானவான்களும் தர்மவான்களும் வாழ்க சுடராக அரங்கன் யான் காட்சி தர செகத்தோர் எல்லாம் ஓங்கார குடிலுக்கு வருக அரங்க மகான் அருள் ஆசி முற்றே சுகம். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய இந்த பூஜையின் வழியாக இங்கு ஏற்றப்பட்டுள்ள ஜோதியின் வழியாக ஆசான் அவர்கள் இங்கு எழுந்தருளி நமக்கு நல்ல ஆசிகளையும் பல சூட்சம சக்திகள் மூலமாக நமக்கு உணர்த்துவதாகவும் இந்த சூழலிலே நமக்கு அருளியிருக்கின்றார்கள். இப்பொரு மாபெரும் வாய்ப்பை நமக்கு அழகிய ஆசானுடைய நாம் திருவடியை எப்பொழுதும் நாம் போற்றிய வண்ணம் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரங்கன் நாமத்தையும் முருகன் நாமத்தையும் நாம் அனைவரும் சொல்லி எல்லாம் உள்ள ஞானிகளின் நல்லாசியை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இதே போல 10 மணி அளவுக்கும் பூஜை நடைபெறும்.
அது மட்டுமல்லாமல் 21/7/2024 அன்று பௌர்ணமி. பௌர்ணமிக்கு முந்தைய நாள் 20/7/2024 அன்று சென்ற மாதம் போல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் நன்கு அறிந்த நபர் ஒருவர், மோகன சுந்தரம் என்று நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் திரைப்பட நடிகரும் கூட. அவர் இங்கு வருகை தர இருக்கின்றார். அவர் இங்கு நமக்கு பேச இருக்கக்கூடிய தலைப்பு அன்பே ஆன்மீகம். அன்பே ஆன்மீகம் என்ற தலைப்பில் அவர் நமக்கு இங்கு ஒரு சிறந்த ஒரு பேருரை நிகழ்த்த வருகின்றார். ஆகவே நமக்கு தெரிந்த நபர்களிடமும் நாம் அந்த தகவலை சொல்லி அன்றைக்கு கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவர் கூறிய அந்த அன்புனா என்ன அப்படிங்கிறத பற்றிய செய்தியெல்லாம் நாம் தெளிவுபெற்று எல்லாம் உள்ள ஞானிகளின் நல்லாசையை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பாடலாக வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அருண மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அருண மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அருண மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அன்பர்களுக்கு ஆசானுடைய தரிசன அறை திறந்திருக்கின்றது. பூஜை முடித்து இங்கு தரிசனம் செய்த பிறகு அன்பர்கள் ஆசானுடைய தரிசன அறைக்கும் சென்று ஆசானை தரிசனம் செய்யலாம் என்று தெரிவித்திருக்கிறேன்.
வீட்டில் எப்படி இருக்கு?